இந்த இடத்துல ஐயா தண்ணீர் வசதியில் தானே தனியாக வாழ்வது என்பது ஒரு ஆபத்தா நிரம்பியதாகவும் இடம்தான் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சாவச்சேரி தெனங்கிழப்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு எண்ணம்பிள்ளையில் வச்சு மற்றது நெல் குறிச்சிகள் வரும் அதுகளை ஒரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சாவச்சேரி தெனங்கிழப்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு ஐயா ஒரு கடல் தீவு பகுதி, ஒரு கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதியில ஒரு பெட்டி ஒன்று இருக்கின்றது. அதுல தண்ணியை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுற்றி வர கடலும் மற்றது அந்த அவற்றை வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியெல்லாம் சுடலை எல்லாம் இருக்கின்றது. ஒரு பயங்கர நிரம்பிய ஒரு பகுதியில ஒரு தனி மனிதன் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வாழ்றார், மற்றது அவருக்கு என்ன மாதிரி சாப்பாடுகள் என்ன மாதிரி சமைச்சு சாப்பிட்றாரோ இல்லாட்டி என்ன மாதிரி அவற்றை வாழ்க்கை முறைகள் என்ன மாதிரி அந்த இடங்கள் எப்படி இருக்குது, அது தொடர்பாக தான் இன்றைய காணொலியை பார்க்க போறீங்க. ஐயாவுக்கு நான் சாப்பாடுகள் கட்டி கொண்டு போகிறோம். அப்படியே அந்த இடத்தை உங்களுக்கு அப்படியே காட்ட போகிறோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்கள் எமது காணொலி பார்வையிட்டு கொண்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நான் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிட காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் சாவச்சேரி தெனங்கல பகுதியில் இருக்கின்ற அந்த ஐயாவினுடைய வீட்டுக்கு சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாடுகள் அந்த ஐயா இந்த வீட்டுக்கு செல்கின்ற பாதையில் மாடுகள் வந்து வண்டி இருக்குது பாருங்க. பெரிய பெரிய நாம்பன் மாடுகள் எல்லாம் வந்து வண்டி இருக்குது பாருங்க. பாருங்க என்ன மாடுகள் வந்து வண்டி இருக்குது. பேர் தான் தலைவர் போராடாக்கு பாருங்க. இது அந்த ஜல்லிக்கட்டு காளை அதுகள் மாதிரி இருக்குது பாருங்க. பெரிய அந்த எழுதியும் இருக்குது பாரு, சன் அண்டலி கிடக்கு. பெரிய பெரிய மாடுகள் பாருங்க வந்து வண்டி இருக்குது. ஐயாண்ட வீட்டுக்கு செல்கின்ற பாதையில் பாருங்க இவ்வளோ மாடுகள் பாருங்க. இந்த மாட்டை பாருங்க இப்படி பெரிய மாடு, நல்ல பெரிய மாடு, நாம்பன் மாடு, சனாண்டலி இல்லை சனா. முழுக்க மாடுகள் என்ற உடம்பில் ஃபுல்லாக அந்த சனாண்டு எழுதி கிடக்கு பாருங்க. எல்லாம் குட்டி குட்டி மாடுகள், கண்டுகள், கிணக்க மாடுகள் என்பது எல்லாம் சின்ன சின்ன கண்டுகள்லாம் கூட வண்டி இருக்கின்றது பாருங்க. கண்டு போட்டு இப்போ தான் போட்டிருக்குது போட அவிஞ்சு பாருங்க. சின்ன கண்டு வேணும், நல்ல வடிவான கண்டு ஊரார் ஆள். இப்போ தான் போட்டிருக்கு பாருங்க. சின்ன கண்டு இப்போ தான் போட்டிருக்கு போடாது. இது இல்லை சின்ன ஓடி போயின பாருங்க. பா எல்லாம் சின்னது சுவாமி படங்கள் வச்சு கிடாக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. சுவாமி படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது முன்னுக்கே. இந்த இடத்துல நான் அந்த முதியவர் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயோதிபர் தன்னந்தனியாக இந்த இடத்துல வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் ஆரம்பத்தில் இந்த டிட்வா புயல் காரணமாக எல்லா இடமும் வெள்ளம் நிரம்பி காணப்பட்டது. வெள்ளம் இதெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் நிரம்பிய பகுதியாக காணப்பட்ட பகுதிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியூடாகத்தான் அந்த ஐயா அந்த குட்டி இருக்கு, அந்த கொட்டாம்பட்டி தீவுன்னு சொல்லுகின்ற அவர் கூறுகின்ற அந்த தீவுக்கு இது சுற்றி வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வேற கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதியில ஒரு ஐயா அவரால் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பார்த்தீங்கன்னா சுற்றி வேற கடலாக தான் இருக்கின்றது. இப்படியே அந்த ஐயான்ற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா போகிறதுக்காண்டி பாதையில் அமைச்சிருக்கிற பாருங்க. இது அந்த பேக்குகள் கல்லுகள் எல்லாம் வச்சு அந்த இடங்களை
பாதையா அமைச்சிருக்கிறார். நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இந்த பாதையை செய்திருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு அந்த ஐயா நேற்று சந்திப்பதற்கு வந்த நாங்கள் நேற்று ஐயா இல்லை, அப்போ இன்றைக்கு வந்திருக்கிறோம். அந்த காணொலி எடுத்து கொண்டு போவோம். ஐயா அங்கே நிற்கிறாரோ இந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் நின்ற பகுதி. இந்த இடமெல்லாம் தண்ணி நின்ற பகுதி. ஐயா என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் கல்லுகளை வச்சு இந்த பாதையை ஒரு பாதையாக வடிவமைச்சு செய்திருக்கிறார். ஆனால் இந்த இடமெல்லாம் இப்போ முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் தண்ணீர் நிரம்பி காணப்பட்ட பகுதிகள். சுற்றி வர தண்ணி. ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை தான் இன்றைய காணொலியை பார்க்க போகிறீங்க. ஒரு மனிதன் ஒரு மக்கள் நடமாட்டமற்ற பகுதியிலே தனியாக வாழ்வது என்பது ஒரு ஆபத்தை நிரம்பியதாகவும், ஒரு பாம்புகள் அவருக்கு என்ன நடந்தாலும் தெரியாதானே, ஒரு ஆபத்து நிரம்பிய பகுதியில் இந்த ஒரு ஐயா இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படியான இடங்கள் வேற இது ஒரு இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி தான் கடல் மாதிரி, கடல் தான், கடல் சுற்றி வர தண்ணி நிரம்பி நிற்கின்ற பகுதி தான் இந்த பகுதியை ஒரு ஐயா அந்த பாதையாக வடிவமைச்சு பாருங்க. ரெண்டு பக்கமும் அவர் இது வச்சிருக்கிறார் பாருங்க, ஓடுகள் வச்சு இதில் அவர் போய் வரக்கூடிய மாதிரி பாதையாக வடிவமைச்சிருக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக தான் ஒரு இதில் பாருங்க, ஒரு பாலம் மாதிரி பாருங்க. தண்ணி கூடன்னு சொன்னால் இந்த அங்கால போகிறதுக்காண்டி ஒரு பாலம் போன்ற வடிவமைப்பில் ஐயா கட்டியிருக்கிறார். பாலம் மாதிரி வச்சிருக்கிறார் பாருங்க. இப்படியே தான் இந்த பகுதியில் பார்க்கணும், போகிறோம். அந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் போகிறோம். அதை சொன்னால் சுற்றி வேற கடல் நிரம்பிய கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. தான் ஐயாண்ட அந்த இடத்தை பார்க்குறீங்க, எப்படி இடமாண்டு வேறங்கோ. இதில் ஒரு குட்டை மாதிரி கிடப்பார், அந்த ஒரு கிடங்கு கண்டி இருக்கின்றது. இந்த இடத்துல ஐயா தண்ணீர் வசதியில் தானே இதில் தண்ணீர் குளிப்பதற்கு பயன்படுத்துகிறார் தெரியல இந்த பகுதியை. பார்த்து சொன்னால் இன்றைக்கு இந்த ஐயாண்ட சுற்றி வர வீட்டை காட்ட போகிறோம். இப்போ வீட்டுக்கிட்ட வந்திருக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாண்ட வீடு. இதான் ஐயாண்ட அந்த வெளிப்புற பகுதியை பார்க்குறேன், வெளி தோற்றத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம். இதுக்கெல்லாம் நான் வேறு என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், இந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதியான இப்போ அதுக்கு என்ன செய்யறேன், இந்த தடியல் மற்றும் இந்த மாடுகள் ஆடுகள் பெறாதபடியாக ஒரு தடுப்பு மாதிரி செய்திருக்கிறார் பாருங்க. இந்த தடுப்பு மாதிரி செய்து அதுக்குள்ள தான் இந்த அதுக்குள்ள நெல் எல்லாம் விதைச்சிருக்கு பாருங்க. ஐயா நெல் விதைச்சிருக்கிறார். இந்த நெல் எல்லாம் விதைச்சிருக்கிறார் பாருங்க. நெல் தென்னம்பிள்ளை எல்லாம் வச்சிருக்கிறார். உள்ளுக்கெல்லாம் பாருங்க ஐயா அந்த தென்னம்பிள்ளைகள் மாடுகள் வராமல் இந்த தடிகளை வச்சு மறைச்சு கட்டியிருக்கிறார். ஆனால் உள்ளுக்கு தென்னம்பிள்ளை நெல் எல்லாம் விதைச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு வயல் மாதிரி தான், ஒரு என்னென்னு சொல்றது, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஐயா அந்த பகுதியை பார்க்குறீங்க. இதில் அந்த சூக்கேஸுகள் சூக்கேஸ் எல்லாம் ஐயா இதில் வச்சிருக்கிறார். நாங்கள் எதோ வீசுகின்ற வீசுகிற இதுகளை எடுத்த ஐயா ஒரு தடுப்பு மாதிரி செய்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பலகை எல்லாம் வச்சிருக்கிறார். பலகை மாடுகள் ஆடுகள் பெறாத மாதிரி செய்திருக்கிறார். மற்ற இதில் ஐயா நாங்கள் சமைச்சு சாப்பிட்றாரு போடுறது. என்னென்னா இந்த மரங்கள் இது பாருங்க, புறகுகள் எல்லாம் கிடக்குதுன்றது. ஒரு தனியாக ஒரு மனிதன் இந்த இடத்துல வாழ்றதுன்றது ஒரு பயங்கரம். ஒரு இரவு பொழுது என்பது ஒரு என்னென்ன ஆபத்துகள் வருமானு தெரியல, பாம்புகள் என்னென்ன மாதிரி வருமானு தெரியல. இதான் பார்த்துச்சுன்னா ஐயா வாசல் பகுதி. இதெல்லாம் உள்ளுக்கு போகணும். ஆனால் நாங்கள் உள்ளுக்கு போகாமன்றதுன்னா நாங்கள் அப்படியே வெளியில காட்ட போகிறோம். என்னடா ஐயா காணையில் நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், காணையில்
இதில் பார்த்தீங்கன்னா ஐயா பூனை எல்லாம் வளர்க்குறார் பாருங்க. புஷ் 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 பூனை எல்லாம் வளர்க்குறார். அப்படி சுற்றி வரவருக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படி உள்ளுக்கு காட்டக்கூடிய காட்டம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் தடிகளை வச்சு மறைச்சு கட்டியிருக்கிறார் இந்த பகுதியை. பாருங்க எப்படி இடமாண்டு. மற்றது ஐயா இதுதான் இதெல்லாம் ஐயா படுக்கிற கூடாது பாருங்க. இதுல ஒரு கிடாங்கு மாதிரி கிடாங்க பாருங்க. தண்ணீருக்கு என்ன செய்கிறாரு தெரியல. தண்ணீருக்கு இந்த கிடாங்குகளை வெட்டி அதுல நான் இவர் பாவிக்கின்றார் போல ஒரு அக்கியான்னு சொன்னா அவர் இந்த கிடாங்கு ஒரு இடத்திலும் கிடாங்குகளா பாருங்க. கிடாங்குகள் இருக்கின்றது. அப்ப நான் அந்த கிடாங்குல தான் ஐயா தண்ணி தேவைக்கு பயன்படுத்துகின்றாரோ இல்லையில. பூனை எல்லாம் வளர்க்கிறார். மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு வழி பகுதி, வழி ஒரு வழி. இதுல பாருங்க ஐயந்த பகுதி பாருங்க. இதுல நாயில எல்லாம் நிற்கிறது. முதல்ல சாப்பாடுகள் சமைக்கிற பகுதி பாக்குறேன். இதுல சமைக்கிறார் பாருங்க. சமைச்சு சாப்பிடுற இந்த இடத்துல சமைக்கிறார். மற்ற ஏதாவது தேங்காய் தீட்டு விளையாடாக்க மற்ற இந்த குறிச்சிகளுக்கு வருகின்ற பொருட்களை வச்சுதான் ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்கிறார் பாருங்க. குறிச்சிக்கு வருகின்ற பொருட்கள் மற்ற இஞ்சல் ஐயா சமைக்கிற பகுதியில பாக்குறேன். தேசிக்காய், தேங்காய், உப்புகள் எல்லாம் கிடாது. தேங்காய் எண்ணெய் இருக்கு. எல்லாம் ஐயா இந்த சமைச்சு சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிற சாப்பிட்ற ஒரு கொட்டை மாதிரி. என்ன அந்த குறிச்சிகள் வரும் அதுகளை ஒரு அந்த அதுகளை பார்ட்ஸுகளை ஒரு கொட்டை மாதிரி இதெல்லாம் ஐயா அந்த நித்திர கொள்கிற பகுதியை பார்க்குறேன். இந்த இடம் தான் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியை பார்க்குறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயா பூனைகள் வளர்க்குற நாயல் இங்கே பாருங்க. பசியில் இருக்கணும். பூனை 2 வச்சு வளர்க்குறார். பூனை நிற்குது. அதோட நாய்களை நிற்குது பாருங்க. அந்த நாயில் நிற்குது பாருங்க. இதுலேயும் ஒரு நாய் நிற்குது. அவையில சாப்பாடு ஐயா காணையில் என்ன செய்கிற வேலையை தான் சாப்பாடு போட்டுட்டு போகிறேன். மற்ற ஐயா பிறகு எல்லாம் சமைக்கிறார். மற்ற இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஐயா சமைச்சு நித்திர கொள்கிற பகுதி. இதுதான் நித்திர கொள்கிற பகுதியை பார்க்குறீங்க. பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி உள்ளுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஐயா நித்திர கொள்கிற பகுதியை பார்க்குறீங்க. ஒரு ஆபத்து என்னன்னு சொல்லலாம். அது பயங்கரமான இடத்துல தனிய நுழம்பு விளாண்டு பரவாயில்ல எல்லாம் பெட் ட்ரெஸ் எல்லாம் இதுக்கு போட்டு ஐயா நித்திர கொள்கிற. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஜிபோமில் பயன்படுத்தான் ஒரு கூடாரம் மாதிரி ஐயா அமைச்சு இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா இன்றைய தினம் காணையில், அதனால நாங்கள் உள்ளே போகவில்லை. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர உங்களுக்கு ஒரு காட்டுறங்க அப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஐயன் பகுதி. இதுதான் அந்த தீவு பார்க்குறீங்க. இந்த தீவில் இதெல்லாம் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிற. சுற்றி வேற நாங்கள் காட்டலாமோ தெரியல. பாருங்க காட்டுறோம். இதெல்லாம் ஐயா சமைச்சு சாப்பிட்ற பகுதி. மற்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அந்த பெனர்களை சொன்னது ஒரு மறைப்பு மாதிரி செய்திருக்கிறதா. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய படத்தில் அந்த பெனரை கட்டி கொண்டு வீடாக கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
தனியே ஒரு மனிதர் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. வீட்டுக்கு கட்டியிருக்கிறார். மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதில் எல்லாம் அந்த சூக்கேஸுகள்லாம் கூடுதலாக இந்த இடத்துல இருக்குது. ஒரு மனிதன் தனியே இந்த இடத்துல இருக்கிறது என்பது ஒரு பயங்கரம் நிரம்பிய பகுதியாக இருக்கு. ஏன்னு சொன்னால் பாருங்க, இந்த இடத்துல ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லை. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடல் தான் ஃபுல்லாக கடல் நிரம்பியது. மற்றது அங்கால பார்த்தீங்க சொன்னால் அதில் சுடலையில் இருக்குது. சுடலை ஆக்களை எரிக்கிற சுடலை இருக்கின்றது. சுடலைக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் இந்த இடத்துல இருக்கிறன்னு சொன்னால் ஒரு பயம். அதுவும் தனியே வாழ்கிறாருன்னு சொன்னாலே ஒரு பயங்கர நிரம்பிய பகுதியாக தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்புற பகுதி தான் இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் அந்த ஐயாண்ட வீட்டுக்குள்ளுக்கு போகல. இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு பாருங்க. பாம்புகள் நிற்கிறது அறிக்கையில். இதான் ஐயாண்ட வீடு. அந்த பாருங்க எப்படி ஃபோட்டோ எப்படி இருக்கான்னு. அப்படி நாங்கள் அந்த சுற்றி உங்களை அந்த இடத்தை எப்படி இருக்குது. ஒரு மனிதன் தனியாக இருக்கிறார் இந்த இடத்துல. எனக்கு ஒரு பயங்கரமாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சுற்றி வரைஞ்சி எல்லாத்தையும் கடல் பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த இடம் சுற்றி வர ஒரு கடல் நிரம்பிய பகுதியில் இந்த ஐயா ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க. இது சாவச்சகேரி தெனங்கிழப்பு செல்கின்ற பாதையில் ஒரு கிலோமீட்டர் பகுதியில் கிழக்கு புற பகுதியில் இந்த ஒரு ஐயா ஒரு ஆள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயாண்ட வீட்டு தான் பேருதான் பண்ணாங்க. ஆடுகள் பெறாம தென்னை பிள்ளையெல்லாம் ஒன்று வச்சிருக்கிறார். ஐயா கொட்டாம்பட்டி தீவு என்று கூறுகிறார். ஐயா இருக்கிற பகுதியை உங்களுக்கு உள்ளுக்கு அந்த கமராவை எடுத்து காட்டுறேன். உள்ளுக்கு ஐயா இல்லை. அப்போ நாங்கள் இந்த உள்ளுக்கு போயில ஐயா வாழ்கின்ற பகுதியை ஸ்டாண்ட் மூலம் உயர்த்தி காட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. வேலிகளை அமைச்சிருக்கிறார். அமைச்சிட்டு உள்ளுக்கு பார்த்து சொன்னால் தென்னம்பிள்ளைகள் வச்சிருக்கிறார் பாருங்க. தென்னம்பிள்ளைகள் வச்சு மற்றது நெல் எல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க நெல் எல்லாம் போட்டிருக்கிறார். ஒரு தோட்டம் அமைப்பெல்லாம் செய்திருக்காரு பாருங்க. தென்னம்பிள்ளை கிடக்குது, நெல் கிடக்குது. அப்படி ஒரு மற்ற பாதுகாப்பாக வேலிகள் அடைச்சிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா இப்படி இட மாட்டேக்காரங்க. மாலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவர் இறந்தால் அவர்களுக்கு போடுகின்ற மாலைகளை தான் ஐயா இந்த இடத்துல கொழுவி இருக்கிறார். மற்றும் மற்றோடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு தக்காளி மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல இருந்தா தக்காளி, மற்றது முருக்க மரம் வச்சிருக்கிறார் பாருங்க. அத்தோடு பப்பா மரங்கள் மற்றும் தேக்கு, வாழை மரம், முசுட்டை, அவ்வாறு பல பயன் தரும் மரங்களை இந்த இடத்துல ஐயா நட்டிருக்கிறார். ஒரு பார்க்கவே ஒரு நல்ல ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு இட பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் ஐயாவை காணையில். அதால் நாங்கள் வெளியில் நின்று இந்த காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்து சொன்னால் ஐயா அந்த மிளகாய் தோட்டம், இதில் பார்த்துச்சுன்னா மிளகாய் தோட்டம் ஐயா வச்சிருக்கிற பாருங்க. மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்கு. மற்ற அங்காலத்தை நெல் போட்டிருக்கிறார் ஐயா காணையில். இப்போ அதில் நாய்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு சம்பல்கள் தோசை தான் கட்டி கொண்டு வந்தேன் ஐயாவுக்கு. ஐயா காணையில் காகங்களுக்கும் நாய்களுக்கும் போட்டு விடுவோம்.
ஐயா காணையில் ஐயாவுக்கு இந்த சாப்பாடு கொண்டு வந்தனா ஐயா காணையில் தூசிகள் கிடக்கு அது காங்களுக்கு போட்டு விடுவாங்க. காங்களை பாருங்க இவ்வளோ ஐயா கொண்டு வந்தா ஐயா சாப்பிடல காங்களை பாருங்க இவ்வளோ இப்ப சாப்பிட்றாரு கொண்டு ஊறாரு கவ்வி கொண்டு ஊற ஐயா சாப்பாடு கொண்டு வந்தனாங்க ஐயாவையும் காணையில் போடுவோம். நான் இதான் சாப்பிடுவேன். ஐயா பார்த்தா காணையில் என்ன செய்யறது காயங்களுக்கு போட்டுக்கூடாது சாப்பாடு தூசை வாங்கி கொண்டு வந்த நாங்கள் ஐயா காணையில் இன்றைய தினம் ஐயாவினுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கோம். ஐயா காணையில் அதால் ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்த நாங்கள் அந்த சாப்பாட்டை வளர்க்கின்ற நாய்கள் மற்ற காகங்களுக்கு எல்லாம் போட்டுக்கிறாங்க. நாளைய தினம் ஐயாவை சந்தித்து உங்களுக்கு அந்த காணொலியை நான் பதிவிட காத்திருக்கிறேன். எமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரங்கள். தொடர்ச்சியாக நாளைய தினம் அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம்.